அண்ணா, ஆளாளுன்னு அலைஞ்சு பார்த்துட்டோண்ணே. அந்த சேரை எங்க போய் தொலைஞ்சானே தெரியலண்ணே. அண்ணா, நீ எங்கண்ணா போய் தேடின? உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்னண்ணா, ஏன் அப்படி பாக்குற? பிரகாஷ், இந்த மடிப்பாக்கம் ரமேஷ் வீட்டுக்கு தானே போனேன். என்னண்ணா இப்படி கேக்குற? அதான் போன்லயே சொன்னனே. அங்க போனோம், வீடு பூட்டி இருந்துச்சுண்ணே. அப்படியும் விடலையே. அங்க சைஸாயில இடத்துலயும் பார்த்தோம், வீட்டுல யாருமே கிடையாது. ஆத்தி, இதுக்குதான் நீ நான் வண்டிக்கு இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய ஆளா இருக்கியே நீ. அண்ணா 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 இப்ப நீங்க உண்மையை சொல்லல, உங்க 3 பேரையும் கொளுத்திட்டு போயிட்டே இருப்பேன். மடிப்பாக்கம் ரமேஷ் கிட்ட பேசுறதாண்டா இங்க வர. என்னடா அலற? சாவுடா. எங்களை விட்டுருங்கண்ணே, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கண்ணே. தெரியாம தப்பு பண்ணி மன்னிச்சிருங்கண்ணே. கார் டிக்கிக்குள்ளதான் சேரா இருக்கா. மாமா போய் பாரு மாமா. விடுங்கடா. மாப்பிள்ள, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாரு. சின்ன மாமா இது. என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க இவனுங்க? அடிச்ச. டேய் மாப்பிள்ள, டேய் தெரியும்டா. நீலாம் திருந்தவே மாட்டேன் தெரியும்டா. டேய் வேணாம்டா மாப்பிள்ள. டேய் வேணாம்டா. விடு மாமா. டேய் நான் சொல்றேன் கேளு. நம்பிக்கை துரோகி மாமா இவனுங்களா. நான் உயிரோடவே இருக்க கூடாது. விடு மாப்பிள்ள. விடிஞ்ச கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னடா நீ? அவனுக்கு 1008 வேலை இருக்குடா. சரி வா விடு. வா மாப்பிள்ள நீ. டேய் இப்ப சொல்றேன்டா. இன்னொரு தடவை உங்களை எங்கேயாச்சும் பார்த்த இடத்துல உயிரோட புதைச்சிருவேன். ஓடி போங்கடா. டேய் போயிடலாம். ஓடி போங்க. வா வா. மன்னிச்சிரு மச்சான். இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல.